رسول الله صلى الله عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله، ورجل دعته امرأة ذات منصب وجمال فقال إني أخاف الله، صدق النبي صلى الله عليه وسلم. நாம் வரிசையாக 7 விதமான நபர்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் 5வது நபர் இவர், 5வது வகையான நபர் இவர். வரஜுலுன், அந்த மனிதர் யார் தெரியுமா? இப்படிப்பட்டவர். தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات மன்சபின் வ ஜமாலின், நல்ல குலப்பெருமை உடைய, நல்ல அழகுடைய ஒரு பெண் தவறான விஷயத்தின் பக்கம் அழைத்தாலும் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், அந்த மனிதர் அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்று கூறுவாரே, அப்படிப்பட்டவர் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தர்றாங்க. 7 விதமான நபர்களுக்கு கியாமத்தினுடைய நாளையில் அர்ஷனுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக இந்த ஹதீஸில் சொல்லிக்கிட்டே வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்னால 4 விதமான நபர்களை பார்த்தோம். 5வது நபர் யாருன்னா, தவறான பாதையின் பக்கம் அழைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வை பயப்படுபவர் அப்படிங்கிற செய்தி இந்த ஹதீஸில் நமக்கு தெளிவுபடுத்தப்படுது. அதுலேயே அந்த தவறான பாதை அப்படிங்கிறது எப்படிங்கிறத இந்த ஹதீஸில் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, விளக்கம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகான பெண், தாத்த மன்சப் அப்படிங்கிறது ரொம்ப குலப்பெருமை உடைய. இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்லுவாங்க, அந்த தவறு செஞ்சால் அந்த 2 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியாத ஒரு சூழல், அப்படிப்பட்ட சூழல் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு நிலை அப்படின்னா அப்படிங்கிற அர்த்தம் அது. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு தவறுக்காக வேண்டி அழைக்கப்படும் பொழுது அந்த தவறுக்காக வேண்டி அவர் அல்லாஹ்வை பயப்படுகிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த நபர் நாளைக்கு கியாமத்து நாளையில் அல்லாஹ்னுடைய அர்ஷனுடைய நிலையில் இருப்பார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லித்தரும். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த ஹதீஸை ஒரு பொது விஷயமாக நாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு தவறின் பக்கம் நண்பர்களால் அழைக்கப்பட்டாலும் அப்படிங்கிறதுக்கும் இது பொருந்தும். ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அழைப்பதை விட ஆண்களை அழைப்பவர்கள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத நம்ம மேலை நாடு கலாச்சாரங்களில் நாம் பார்க்கிறோம். இப்போ ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறான், பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த காலம் அதாவது அந்த மாதிரி உண்டான ஒரு தவறான சூழல்களில் எதையெல்லாம் மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ அதையெல்லாம் ஆகமாக்கி கொண்டு அலையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த காலம்னா இந்த காலத்தில் உள்ள மக்கள் இருக்கிறார்கள் என்பது பொருள். காலம் காலமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட இந்த மாதிரி சூழல்களில் அமைந்திருக்கக்கூடிய நாம் எந்த ஒரு தவறின் பக்கம் அழைக்கப்பட்டாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும், இறைவனுடைய பயம் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லி தரும். அப்படி ஒருவர் இறைவனை பயந்து ஒரு பாவத்திலிருந்து தவிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு கியாமத்து நாளையில அல்லாஹ் தன்னுடைய நிழலை தருகிறான், அர்ஷனுடைய நிழலை தருகிறான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. கனவான்களை, நம்ம கூட ஏற்கனவே அந்த வசனத்தை சொல்லலாம். யார் இறைவனை பயந்து கொண்டாரோ, மகாம ரப்பிஹி, அவனுடைய அந்த தர்பார்ல போய் நின்று பதில் சொல்லணுமே அப்படிங்கிறத பயந்து ஒரு பாவத்தை விட்டு விட்டார் அப்படின்னு சொன்னா, இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருடைய ஒதுங்கும் இடம் அல்லாஹ் ஜன்னத்தாக சோனமாக ஆக்கி வைப்பான் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அதாவது குர்ஆன் ஷரீஃபிலேயே அல்லாஹ்தாலா அந்த வசனத்துல சொல்லி தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த ஹதீஸையும் அந்த ஆயத்தையும் நாம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம் அழகாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இறைவனை பயந்து ஒரு பாவத்தை விட்டும் தன்னைத்தானே தற்காத்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னா கியாமத்து நாளையிலேயும் அவர் ராகத்தாக இருப்பார் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் சொல்லும். அவர் ஒதுங்கும் இடம் சொர்க்கம், அவர் அங்க நரகத்தின் பக்கம் கூட அவருடைய அந்த வாடை படாது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு அந்த ஆயத்தும் சொல்லித்தரும். கண்ணியத்திற்குரியவர்களை,
அப்படிப்பட்ட நற்பாகியவான்களாக அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. யஹ்தி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.